பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அந்த தலைமை பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது நினைக்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் அவர் மக்களை சந்திக்கவில்லை, மாறாக ஊடகங்களையும் பத்திரிகைகளும் மட்டும் சந்தித்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்களை இந்த 3 ஆண்டு காலத்தில் சொன்ன கருத்துக்களை நீ பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அதுபோலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. அடுத்தது, இவர் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பல்வேறு விதமான செய்திகளை சொன்னார்கள். அவர் சொன்ன பொழுது, இந்த தேர்தலில் தமிழகத்தில் 25 சீட்டுகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சியில் தலைமை இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். தேர்தல் முடிந்தது. நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என்று சொன்ன அண்ணாமலை நான் கேட்கிறேன், முடிந்த பின்பு 25 இடம் வேண்டாம், ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? ஒரு இடமாவது வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற கன்னியாகுமரி தொகுதியும் நீங்கள் தலைமை பொறுப்பேற்ற பின்பு அதுவும் தோற்றிருக்கிறது. அப்படி வெற்றி பெற்ற தொகுதியும் தோற்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு பயம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் தான் தோன்றித்தனமாக பேசுகின்ற காரணத்தினால் இந்த தலைமை பொறுப்பு நமக்கு தொடர்ந்து இருக்காது, இருக்கின்ற வரையில் எதையாவது கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தலைமை உணர்ந்து விரைவில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் அவரை எப்படி வெளியேற்றுவது என்று பார்த்து ஏதோ லண்டனுக்கு படிப்பதற்கு செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஏமாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர். ஒரு சாதாரண தொண்டராக இருந்து தன்னுடைய உழைப்பால் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் உழைத்து, 40-50 ஆண்டு காலம் ஏனென்று சொன்னால், கட்சி ஆரம்பித்த பொழுதே அவர் சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்டவர். அப்படி பார்க்கின்ற பொழுது 52 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு, தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல், ஏற்றுக்கொண்ட தலைமையிலிருந்து பிறழாமல், ஒரே முகத்தோடு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் அரசியல் செய்து வந்த காரணத்தினால்தான் எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்லாத ஒருவர் இன்று ஒரு இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். இவரை போல எங்கோ சுற்றிவிட்டு யாருடைய சிபாரிசினாலோ மாநில தலைவருக்கு வந்து விடவில்லை. அவருடைய வரலாறையும் இவருடைய வரலாறையும் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வரலாறு. இவர் சொல்லுவதற்கு எந்தவித தகுதியும் இல்லை. 2026 அதிமுக 4வது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், 2026 அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். அதில் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஆட்சி கட்டிலே அமர்வது போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.